பாரதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ராமாயணத்தை பற்றி தெரியாதவர்களே கிடையாது என்றாலும் எனக்கு தெரிந்தவற்றை என்னை போல் இருக்கும் சிறார்களுக்கும் அறிய வைக்க விரும்புகிறேன். ஏதேனும் தவறிருந்தால் மன்னிக்கவும். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய். அயோத்தி என்றொரு ராஜ்யமாம், அதனை தசரதர் ஆண்டனராம், அவருக்கு 3 மனைவியராம். அயோத்திங்கிற ராஜ்யத்துல தசரதருங்கிற மகாராஜா இருந்தாராம். அவருக்கு பட்டத்து ராணின்னு 3 பேர் இருந்தாங்களாம். தசரத மகாராஜாக்கு புத்திர பாக்கியமே இல்லைங்கிறதுனால புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணாராம். அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது அக்னி குண்டத்துல இருந்து ஒரு தெய்வம் தோன்றிதான். அதோட கை நிறைய பொற்கலசம் நிறைய பாயசம் இருந்துதான். அது சொல்லித்தான் தசரதர், என் கையில இருக்கிற பாயசத்தை உன்னோட சிறந்த மனைவிகளுக்கு கொடுத்தா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான். அந்த பொற்கலசத்தோட பாயசத்தை தசரதரும் வாங்கிட்டு அதை கைகேயிக்கும் கௌசல்யக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. சுமித்ரைக்கும் ஒரு பங்கு வேணும் இல்லையா? அதனால முதல்ல கௌசல்யை தன் பங்குல ஒரு பாதியை கொடுத்தாலாம். அப்படியே கைகேயும் தன் பங்குல ஒரு பாதி கொடுத்தாலாம். இப்போ சுமித்ரைக்கு 2 பங்கு வந்தாச்சு இல்லையா? அதனால சுமித்ரைக்கு 2 குழந்தைங்க. 10வது மாசத்துல கௌசல்யக்கு ஒரு புதல்வன் பிறந்தான். மகாவிஷ்ணுவே இந்த புவியில அவதாரம் எடுத்திருக்கார். கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு 2 பங்கு இல்லையா? அதனால 2 குழந்தைங்க, லக்ஷ்மணன், சத்ருகனன். அயோத்தி என்றொரு ராஜ்யமாம், அதனை தசரதர் ஆண்டனராம், அவருக்கு 3 மனைவியராம், அருமை புத்திரர் நால்வர்களாம், அருமை புத்திரர் நால்வர்களாம். நால்வருள் கோசலை மகன் ராமன், நற்குண கைகேயி மகன் பரதன், நலமுள்ள சுமித்திரையின் புதல்வன், நைலக்ஷ்மணன் சத்ருகனன், நைலக்ஷ்மணன் சத்ருகனன். நால்வருள் ராமன் மூத்தவராம், எல்லா கலைகளும் கற்றவராம். குருகுலத்துல ராமர் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவர்களாம். 4வருள் சிறந்தவர் ராமர்னு தன் குலகுரு வசிஷ்டத்தை பாராட்டு வாங்கினாரு. லக்ஷ்மணன் தன் மூத்த அண்ணன் ராமனுக்கு சேவகனாக பணிபுரிந்தார். 2வது மகன் சத்ருகனன் தன்னோட அண்ணன் பரதனுக்கு சேவகனாயிருந்தார். ஒரு நாள் 4 பேரும் அரண்மனையில விளையாடிட்டு இருந்தாங்களா. அரண்மனை பின்புற சோலையிலே விளையாடும் வேளையிலே அங்கொரு கிழவியும் வந்தாளாம், அவள் பெயர் கூனி மந்திரையாம், அவள் பெயர் கூனி மந்திரையாம். விளையாட்டால் அவள் மேல் ராமன் வில்லி நம்பினாள் அடித்தானாம், விசனத்துடன் அவள் அவன் மீது வெகுநாள் மனதில் வைத்திருந்தாள், வெகுநாள் மனதில் வைத்திருந்தாள். குழந்தைங்க எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்குண்டான பாவம் அவங்க அம்மா அப்பாவையே போய் சேரும். ஆனா ராமன் அவதாரம் புருஷன் இல்லையா? அதனால அவர் விளையாட்டால எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்போட பாவம் அவர் பெற்றோருக்கு மட்டும் இல்ல, அவரையும் போய் சேர்ந்தது. தசரதரும் விளையாட்டா தப்பு செஞ்சவர் தான். முன்பு ஒரு நாள் வேட்டையாடும் போது மானு நினைச்சு தசரதர் ஒரு மனுஷனை கொண்டுட்டார். அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட கண்ணு தெரியாத பெற்றோர்களுக்கு நீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டானா. தசரதரும் அவங்களுக்கு நீர் கொண்டு போய் கொடுத்து தயங்கி தயங்கி விவரத்தை கூறினானா. அவங்க பெற்றோர்கள் அழுதுகிட்டே என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி நாங்கெல்லாம் எங்க மகனை பிரிஞ்சு வருத்தப்பட்டு சாகிறோமோ அப்படியே நீயும் உன்னோட மகனோட பிரிவினால சாவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுப்பாங்க. அதனால நம்ம விளையாட்டா கூட எந்த தப்பும் செய்யக்கூடாது. ஒரு நாள் விஸ்வாமித்ரர் அயோத்திக்கு வந்தார். அவர் தசரதரிடம் கேட்டார், தசரதரே, நான் செய்யவிருக்கும் யாகத்தை செய்ய விடாமல் அசுரர்கள் தடுக்கிறார்கள். அவர்களிடம் யுத்தம் செய்ய ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் என்னுடன் அனுப்புங்கள் என்றார். அதற்கு தசரதர் கூறினார், ஐயோ, அவர்கள் குழந்தைகளாயிற்றே, என் படையை வேண்டுமானாலும் நான் அனுப்புகிறேன் என்றார். ஆனால் விஸ்வாமித்திரர் கூறினார், இல்லை இல்லை, எனக்கு வில்வித்தையில் சிறந்த ராமனும் லக்ஷ்மணனுமே வேண்டும் என்றார். அதற்கும் தசரதர் தயங்கினார். குலகுரு வசிஷ்டர் கூறினார்,
தசரதரே, மகாவிஷ்ணு இப்புவியில் ஸ்ரீராமனாகவும் ஆதிசேஷன் இப்புவியில் லக்ஷ்மணனாகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் தயங்குவது ஏன்? தாராளமாக அனுப்புங்கள் என்றார். தசரதரும் சம்மதித்தார். விஸ்வாமித்திரருடன் ராமனும் லக்ஷ்மணனும் சென்றனர். யாகம் நடத்தும் இடத்திற்கு வந்தவுடன் மிகுந்த சத்தத்துடன் அரக்கி தாடகை வந்தாள். சிறியவர்களையா நான் வதம் செய்வது? உடனே விஸ்வாமித்திரர், ராமா, அவளை வதம் செய் என்றார். ராமரோ, ஐயோ, ஒரு பெண்ணையா வதம் செய்வது என்றார். அதற்கு விஸ்வாமித்திரர் கூறினார், ராமா, அரக்கிகளுக்கு பெண்ணிற்குரிய எந்த லட்சணமும் கிடையாது. அச்சம், மடம், நாணம் ஏதும் கிடையாது. ஆதலால் நீ அவளை கொல்வதில் தப்பே இல்லை என்றார். ராமன் முதல் அம்பை எடுத்து விட தாடகி ஐயோ என்ற அலறுடன் மாய்ந்தார். ராமன் முதலில் கொன்ற அரக்கி தாடகியே. பிறகு இரவும் பகலுமாக கண் விழித்து ராமனும் லக்ஷ்மணனும் யாகம் நடத்த விடாமல் இருந்த அரக்கர்களை வதம் செய்தனர். விஸ்வாமித்திரர் மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்களை நாட்டுக்கு அழைத்து சென்றார். வரும் வழியில் மிதிலை என்ற நகரத்தின் வழியாக வந்தார். அந்த நாடே குதூகலமாக திருவிழா கோலமாக இருந்தது. அங்கு உள்ள ஒருவனை கூப்பிட்டு, ஏன்பா, இங்க என்ன திருவிழா என்று கேட்டார். அதற்கு அவன் கூறினான், எங்கள் ஜனக மகாராஜாவுக்கு 4 புதல்விகள். முதல் புதல்வி சீதைக்கு இன்று சுயம்பரம். அவரிடம் ஒரு சிவதனுசு உள்ளது. அதை யார் உடைக்கிறார்களோ அவரே மருமகனாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறிவிட்டு சென்றான். விஸ்வாமித்திரர் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார். சீதை அரண்மனை மாடத்தில் இருந்து ராமனை பார்த்து, என்ன அழகான முகம், நல்ல தேஜஸ் என்று வியந்தார். ராமனும் அவளை பார்த்தார். அப்போது அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான் என்று இந்த இடத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணித்திருக்கிறார் தெரியுமா? ராமனின் கண்ணை பார்த்தவுடன் சீதை வெட்கி தலை குமிந்தாள். ராமன் சிவதனுசை பார்த்து அதை வணங்கி அதற்கு நான் பூட்டி ஒரே வளைவில் அதை உடைத்து விட்டார். டம் என்ற சத்தத்துடன் சிவதனுசு உடைந்தது. பிறகு சீதை ராமனுக்கு மாலை அணிவிக்க ஜனகர் தசரதருக்கு செய்தி அனுப்பினார். முறையே லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, பரதனுக்கு மாண்டவி, சத்ருகனுக்கு சுதகீர்த்தி என்று திருமணம் நடந்தது. சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, பவனஜா ஸ்ருதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவரநேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே. அனைவரும் அயோத்திக்கு சென்றனர். வரும் வழியில் ராமர் பரசுராமரை சந்தித்தார். பரசுராமன் ராமனை பார்த்து கூறினார், ராமா, நீ உண்மையான க்ஷத்ரியனாக இருந்தால் என்னுடன் யுத்தம் செய். சிவதனுசை உடைத்ததால் பெரிய மனிதனாக நினைத்து விடாதே. என்னிடம் இருக்கும் வைணவ தனுசை உடைத்து காட்டு என்றார். ராமன் கோபம் கொண்டு அந்த தனுசை பிடுங்கி அதற்கு நான் பூட்டினார். பிறகு பரசுராமரே, இதற்கான இலக்கை எனக்கு காட்டுங்கள் என்றார். அதற்கு பரசுராமர் கூறினார், ராமா, நீ பரம்பொருள் என்று நான் புரிந்து கொண்டேன். உன்னை நான் வணங்குகிறேன். என்னுடன் இருக்கும் அனைத்து சக்திகளையும் நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நான் தவம் செய்ய காட்டுக்கு செல்கிறேன் என்று கூறி மகேந்திர மலைக்கு பாத யாத்திரை சென்றார். இதோடு பாலகாண்டம் முடிந்தது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.